வணக்கம் நண்பர்களே. வரலாற்றில் இடம்பெற்ற இந்த தன்னெழுச்சியான மக்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. மாணவர்களுடைய இளைஞர்களுடைய இந்த போராட்டம் என்பது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு சாதனையை, மக்கள் சக்தியை உருவாக்கி தாங்கள் என்ன நினைத்தார்களோ அது நடந்து முடிந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் கடைசி நாள் என்பது வன்முறையாக மாறி இருக்கிறது. இந்த 8 நாள் போராட்டத்திலும் முழுவதுமாக மக்களோடு, இந்த மாணவர்களோடு, இளைஞர்களோடு இருந்து காவல்துறையும் கூட, சென்னை காவல்துறையின் சார்பாக மயிலாப்பூரினுடைய டிசி திரு பாலகிருஷ்ணன் பல்வேறு விதங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தார். அவர்களோடு அவருடைய டீம் மொத்தமாக அங்கேயே இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு பக்கம் காவல்துறை எக்ஸஸ் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமே வெற்றிகரமாக முடிந்திருக்க கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட தடியடி, நடத்தப்பட்ட கண்ணீர் குண்டு வீச்சு என்கின்ற குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் காவல்துறை சொல்கிறது இதில் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். மாணவர்கள் போராட்டமாக இருந்தவரை இது மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு பாராட்டத்தக்க வகையிலான போராட்டமாக இருந்தது. ஆனால் சமூக விரோதிகள் உள்ளே வந்த பிறகு எல்லாமும் மாறியது என்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே மெரினா கடற்கரையில் திரு பாலகிருஷ்ணன் அவர்களோடு இந்த பிரச்சனை எங்கே தவறாக போனது என்பது குறித்து பேச இருக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு போராட்டம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் வந்த ஒரு சூழல். இப்படியான ஒரு சூழல்ல ஒட்டுமொத்தமாக திசை திரும்பியது அப்படிங்கிறது கடைசி நாள் போராட்டத்துக்கான, கடைசி நாள் வன்முறைக்கான காரணங்களை தூண்டி விட்டதில் காவல்துறையும் நேரடியாக இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை மனித உரிமை அமைப்புகள் வைக்கிறாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்ஸ் போனவங்க எல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பதில் என்ன? காவல்துறை தூண்டிவிட்டது அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஏன்னா 17ஆம் தேதி இந்த மாணவர்களுடைய போராட்டம் சில 100 மாணவர்களில் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் மாணவர்கள், இளைஞர்கள் வரக்கூடிய அந்த முழு போராட்டத்தையும் ஆரம்பத்திலிருந்து கவனித்தவன் என்ற முறையிலே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் எப்படி ஆரம்பித்து, எப்படி வளர்ந்து, எப்படி ஒரு உச்சநிலையை அடைந்து கடைசியில் ஒரு துரதிருஷ்டவசமாக வன்முறையில் ஒரு சில சமூக விரோதிகளால் வன்முறையில் முடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை நான் முழுமையாக அறிவேன். இந்த சமூக விரோதிகள்ன்ற பதம் தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. சமூக விரோதிகள் எப்போ உள்ள வந்தாங்க? அவர்களை அடையாளம் கண்டு கொண்டது எப்போது? சமூக விரோதிகள் முதல் நாள் சில 100 மாணவர்கள் இருந்தபோது சமூக விரோதிகளின் நடமாட்டம் என்பது கண்டிப்பாக இல்லை. 2வது நாள் கூட 18ஆம் தேதி கூட இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதன் பின்பு ஒரு சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த போராட்டத்தில் ஒரு சில அந்த பதாதைகள், அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் மற்றும் பேசக்கூடிய ஸ்லோகங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சந்தேகம் வந்தது. ஆனால் 20, 21ஆம் தேதி நெருங்கும்போது 22ஆம் தேதி கடைசியாக இந்த சமூக விரோதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகியதாக இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைத்தது. மற்றும் அந்த போராட்டத்தினுடைய போக்கை பார்க்கும்போது எங்களால் உறுதியாக சொல்ல முடிந்தது சமூக விரோதிகள் இந்த போராட்டத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை. இப்போ மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னா அவர்களை அடையாளம் கொண்டு போலீஸ் வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களையும் அல்லது மாணவர்களும் கூட அன்னைக்கு இங்கிருந்த பல மாணவர்கள் ஒரு பெரிய அளவிற்கு அச்சுறுத்தலோடு விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்தவரையும் ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு யுனிக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மாணவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் காவல்துறைக்கு முதல் நாளிலிருந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே போக்குவரத்தை சரி செய்வதிலிருந்து தவறாக பேசுபவர்களை கண்டிப்பது வரைக்கும் காவல்துறைக்கு முழு உதவியாக இருந்து வந்துள்ளார்கள். இந்த ஒரு சில நபர்கள் தவறான வாசகங்களை பேசும்போதும், தவறான பதாதைகளை ஏந்தி செல்லும் போதும் அந்த வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அவர்களாகவே அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நாங்களும் அதை கண்காணித்து அவர்கள் மூலமாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தோம். ஏனென்றால் காவல்துறை மூலமாக அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அது மொத்த இளைஞர்களும், அதாவது அப்பாவி இளைஞர்களும் மாணவர்களும்
அதனால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்காமல் வாலண்டியர்கள் மூலமாகவே அவர்களை கட்டுப்படுத்தி வந்தோம். உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேராக இருந்திருக்கிறாங்க. யாரோ வேறு சிலர் இந்த போராட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உள்ள வர்றாங்க அல்லது சம்பந்தமில்லாத கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்பப்படுது அப்படிங்கிறதுல அவங்களே முன்னாடி இருந்தபோது அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வந்திருக்குள்ள அவங்கள தனியாக பிரித்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சா இந்த போராட்ட நாட்களில்? கடைசி நாள் இல்லை, அதுக்கு முன்னாடி நாட்களில் கேட்குறேன். முதல் 2 நாட்களில் அதற்கான தேவை இல்லை. ஏனென்றால் முதல் 2 நாட்களில் அது முழுமையான மாணவர்கள் போராட்டமாகத்தான் இருந்தது. நாள் செல்ல செல்ல 20, 21, கடைசியாக 22 ஆகிய தேதிகள் வரும்போது தான் சமூக விரோதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகின்றது. அவர்களை பிரித்தெடுப்பது என்பது அந்த சூழ்நிலையில் ஒரு முடியாத ஒன்றாக இருந்தது. ஆயிரக்கணக்கில் பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோடையும் வந்ததை பார்த்தோம். அப்படியான ஒரு சூழலில் இடையில சமூக விரோதிகள் ஒருவேளை புகுந்திருக்காங்க அப்படின்ற உங்கள் ஆர்குமெண்ட் வச்சா அந்த சமூக விரோதிகள் இவ்வளவு நாள் சைலண்டாக இருந்திருப்பாங்களா? சமூக விரோதிகள் அப்படிங்கிறது அவங்க வந்து மாணவர்கள் போர்வையில் இருந்ததுனால மாணவர்கள் அவர்களை அடையாளம் கண்டு விட்டால் அவர்களை மாணவர்களை விரட்டி விடுவார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் வெளிப்படையாக சமூக விரோத செயல்களை காட்டாமல் மாணவர்களாக ஒன்றி இருந்து அவர்களுடைய செயல்பாட்டை செய்து வந்திருந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் அவர்கள் மூலமாக நாம் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை வெளியே அனுப்பலாம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நாம் கடைசி வரைக்கும் இன்னொன்று சொல்ல போனால் இந்த போராட்டம் ஒரு அமைதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் காவல்துறையால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பித்து ஒரு வன்முறை வந்துவிடக்கூடாது என்ற முக்கிய ஒரு காரணத்திற்காக நாங்களாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்கவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த கூட்டத்தை இதற்கு மேல் அனுமதித்தால் இது பெரிய ஒரு கலவரமாக வெடிப்பதற்கு அந்த கட்டம் தான் எப்போ வந்ததுன்னு நினைக்கிறீங்க? 21ஆம் தேதி அவங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே கோரிக்கையை வந்து ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் நடத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வந்த அந்த நிலைகளை ஒவ்வொரு நாளிலும் விளக்கி வந்து கொண்டிருந்தோம். 21ஆம் தேதி மாலை அந்த அவசர சட்டம் இயற்றப்பட்டவுடன் அந்த சட்டத்தை மாணவர்களுக்கு போராட்டக்காரர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் என்ன கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தினீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டது, ஆகவே அமைதியாக கலைந்து சென்று விடுங்கள் என்று தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அவர்களுக்கு தகவல் சொன்னோம். ஆனால் அதற்கு பிறகும் 22ஆம் தேதி காலையிலிருந்தே நாங்கள் கொஞ்ச நேரத்தில் போயிடுறோம், நாங்கள் பேசிட்டு வந்து எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் போயிடுறோம், இது மாதிரியே வந்து காலம் தாழ்த்தி கொண்டே போனார்கள். அப்போ தான் தெரிஞ்சது வந்து இந்த போராட்டம் வந்து மாணவர்கள் கையில் இனிமையும் இல்லை, இதில் வந்து சமூக விரோதிகள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் 22ஆம் இல்லை. உங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாமே மாணவர்கள் தானே? மாணவர்களை தானே நீங்கள் அழைத்து பேசுனீங்க, இளைஞர்களை அழைத்து பேசியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்களும் வந்து அங்கே போய் பேசுனீங்க, இந்த மாதிரி அவசர சட்டம் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ அது எப்படி கைமீறி போச்சுன்னு சொல்றீங்க? மாணவர்கள் கைமீறி எங்கே போச்சு? மாணவர்கள் வந்து எங்ககிட்ட பேசும்போது வந்து அவங்க எங்களுடைய அந்த ரீசனிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் உள்ளே போய் அவங்க பேச போகும்போது மைக்கை பிடிச்சி பேச போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் அந்த 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 சமூக விரோதிகள் சில இயக்கங்களை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன நினைக்கிறார்களோ அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களை மட்டும்தான் பேச அனுமதித்தார்கள். மாணவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம், நம்முடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது என்ற கருத்தை சொல்ல யாராவது முன் வந்தால் அவர்கள் முழுமையாக அங்கேயுமே கூட என்ன பிரச்சனைனா யார் இந்த பிரதிநிதிகள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா தலைவர்களே இல்லாம நடந்த ஒரு போராட்டம், அப்ப நீங்க யார தலைவர்களாக அல்லது ரெப்ரசன்டேட்டிவ்ஸா கூப்பிட்டு பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க போய் பேசினா கூட மற்ற அமைப்புகள், ஏன்னா இங்க ஒரு 100 குழுக்களா இருந்தாங்க இந்த இளைஞர்களும் மாணவர்களுமே, அப்ப அவங்க எப்படி மற்றவங்களெல்லாம் இந்த 15 பேர் சொல்றதை அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு நம்புனீங்க? நீங்க சொல்றது 100% கரெக்ட். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா பிரதிநிதிகள் வந்து யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து யாராவது பிரதிநிதிகள்கிட்ட தான் பேசி ஆகக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்போ நாள் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க, அடுத்த நாள்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல அந்த மொத்த பகுதியிலும் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து ஒவ்வொருத்தரை வந்து அங்கே அந்த அந்த இடத்துல அந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு நிலையில் இருந்த ஒரு சில பேரை அழைத்து நாங்கள் பேசினோம். நாள் செல்ல செல்ல இயற்கையாகவே ஒரு சில பேர் பிரதிநிதிகளாக வெளிப்பட்டார்கள்.
அவர்களையும் அழைத்து பேசினோம். இல்ல இப்ப அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுவார்த்தையில நடிகர் ராகவா லாரன்ஸ் உள்ளிட்டவர்கள் வந்தாங்க. அவங்கள எந்த அடிப்படையில நீங்க வந்து ஒரு போராட்டக்காரர்களா அல்லது மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பிரதிநிதியா எப்படி பாத்தீங்க? இப்போ அங்கே வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மாணவர்களையும் இளைஞர்களையும் கேட்கும்போது யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, ஒருத்தர் இல்லை 10, 15, 20, 25 பேர் கூட அனுப்புங்க. பட் வந்து சொன்னால் ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து இந்த கூட்டத்துக்கு சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியர்ஸ், நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி அனுப்பும்போது அவர்களாகவே அவர் லாரன்ஸை வந்து கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ நாங்களாக செலக்ட் பண்ணதில்லை, அவங்களா வாலண்டியர்ஸ் ப்ளஸ் அங்கே கூட்டத்தில் வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த அவர்கள் தான் கூப்பிட்டு வராங்க. இப்போ இந்த சமூக விரோதிகள் அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துறது அங்கே இருந்த இயக்கங்களை அப்படி சொல்கிறீங்களா? அது இயக்கங்களை வந்து நான் முழுமையாக வந்து சமூக விரோதின்று சொல்ல வரல. பட் சமூக விரோதிகள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில இயக்கங்களை சேர்ந்த, அதாவது ஐடியாலஜிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்களை சேர்ந்தவங்க இந்த கூட்டத்தினுடைய போக்கை மாற்றக்கூடிய வகையிலே, இந்த போராட்டத்தினுடைய திசையை திருப்பக்கூடிய வகையிலே அவர்களுடைய டாமினேஷனும் அதிகமாக இருக்கு. அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அங்க இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து கண்காணிக்கிறதுக்கு நம்மகிட்ட இவ்வளவு சிஸ்டம் இருக்கு. கியூ பிரான்ச் வச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. யார் யார் உள்ள போறாங்க அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருந்துச்சா, அல்லது அவர்களை அங்கிருந்து விலக்கி வைக்க முடியாம இருந்ததா, அல்லது மாணவர்கள்ட்ட இதையெல்லாம் சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்க முடியாத நிலை இருந்ததா? அதாவது ஒரு சில இந்த இயக்கங்களை சேர்ந்த ஒரு சில, அதாவது வெளிப்படையாக கூட்டங்களுக்கு வரக்கூடிய உறுப்பினர்கள், அந்த இயக்கங்களினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வந்து அவங்க வெளிப்படையாக டாமினேட் பண்ணாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களுடைய பங்களிப்பு அந்த கூட்டத்தில் குறைவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்ததால் அவர்களை நாம் உடனடியாக ஒரு சில பேரை அடையாளம் கண்டாலும் ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய அமைதியான போக்கை அமைதியான போக்கை தொடர்வதற்காக அந்த சூழ்நிலையில் நாங்கள் எந்த ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணலை. அப்படியானவர்களை நம்ம தடுக்கிறதுல தவறு இருக்கிறதா காவல்துறை? கண்டிப்பாக தவறு இல்லை. பட் அதே நேரம் வந்து இந்த போராட்டம் வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தையும் நாம் வந்து மனசில் வச்சு பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்தாங்க. அதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து கொண்டிருந்தது. அந்த அரசின் அந்த நடவடிக்கைகள் ஒரு முழுமையான நிலையை அடையும் வரை பொறுமை காக்க வேண்டியிருந்தது. அவங்களுடைய தொடர் கோரிக்கைகளா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் வந்த மாணவ பிரதிநிதிகள், இளைஞர்கள் தொடக்கத்தில் 8ஆம் தேதி இதை தொடங்கி வைத்தவர்கள் எல்லாரும் சொன்னது, முறையா எங்களுக்கு ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இது அவசர சட்டம்னா என்ன, நிரந்தர சட்டம்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருந்துச்சு. அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு தமிழக அரசாங்கம் தவறியது அல்லது காவல்துறை தவறியது, அதனால தான் இந்த போராட்டம் நீடித்தது அப்படிங்கிறத நீங்க வந்து மறுக்க முடியுமா? கண்டிப்பாக நான் மறுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு உண்மை நிலை இல்லாத ஒரு பதில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அவசர சட்டத்தை பற்றி பல்வேறு, நீங்கள் எல்லாமே லைவ் போயிட்டு இருந்தது, நிறைய சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் லைவ் போயிட்டு இருந்தது, அதில் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் அதை பற்றிய தகவல்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டத்திலே வந்து சட்டம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம கேட்கும்போதே ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு இந்த சட்டத்தை, இந்த நிலையை, சட்டத்தினுடைய நிலையை, சட்ட நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் சொன்னார், ஜுடிஷியல்ல ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒருத்தருக்கு அந்த குழப்பம் இருந்த போது இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எப்படி தெளிவு வந்திருக்கும்னு எதிர்பார்க்க முடியும்? ஒன்று வந்து காவல்துறை சார்பாக பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்திலையும் சரி, பிரதிநிதிகள்கிட்டையும் சரி விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். விளக்கமாக எடுத்து சொல்லும்போது பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, எங்களால் அதை அங்கே போய் பேச முடியலை, போராட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் பேச அனுமதிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து சத்தம் போட்டு கூச்சல் போட்டு எங்களை பேச விடாமல் தடுத்துடுறாங்க. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2, இந்த சட்டத்தை பற்றி, இந்த அவசர சட்டத்தை பற்றி முதலமைச்சர் சட்டத்தை இயற்றிய பின்பு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, ஊடகங்கள் மூலமாக வந்திருக்குது. இது ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு செட்டப், காவல்துறை அதில் ஒரு அங்கம். ஸோ இந்த அங்கங்கள் எல்லாம் இந்த அரசு இயந்திரம் வந்து சொல்லும்போது அதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம்
அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு வாதமாக தெரில. ஒரு காவல்துறை அதிகாரியா நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்க முடியாது. ஆனா அவர்களுடைய தரப்புல இருக்கிற நியாயம் என்ன சொல்றேன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இப்படியான பல்வேறு அஷூரன்சஸை பார்த்து அதுல ஏற்பட்ட அவநம்பிக்கையில தான் ஏற்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அது நான் நேரடியா உங்களுக்கான கேள்வி அது பொருந்தாது நிச்சயமா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நிறைய மாவட்டங்கள்ல என்னால பார்க்க முடிந்தது, குறிப்பிட்ட 5 இடங்களை தவிர ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களோடு போராட்டக்காரர்களோடு பேசி ரொம்ப நல்ல முறையில் நட்போடு பிரிந்தார்கள். சில மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகளும் மாணவர்களும் கட்டிப்பிடித்து ரொம்ப அன்பை செலுத்தி பிரிந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இனிப்பு கொடுத்து பிரிந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. திருச்சியில் திரு மயில்வாகனன் உள்ளிட்டவர்கள் பேசி அதை ஒரு இமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்ண முடிஞ்சது. இங்கேயும் திரு பாலகிருஷ்ணன் அதுக்கான எல்லா முயற்சியிலும் செய்தார். கடந்த அந்த முதல் 7 நாட்கள் என்னால் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. 8வது நாளிலும் கூட நீங்க வந்து ரொம்ப பொறுமையா அவர்களோட விளக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பலப்பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தபோது தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. இன்னொரு 2 மணி நேரம் கொடுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டபோது அந்த 2 மணி நேரத்தை கொடுக்க கூடாதுன்னு காவல்துறை ஏன் முடிவெடுத்துச்சு? இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி. அது வந்து சரியான விளக்கம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21ஆம் தேதி இரவு வந்து அந்த அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் வந்த நேரத்திலிருந்து உடனடியாக போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பிரதிநிதிகளையும் சரி அழைத்து பேசுகிறோம். அவர்கள்ட்ட மொத்தமாக போய் பேசுகிறது இது எல்லாமே முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவங்களிடம் இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, இன்னும் நாங்கள் பேசி ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணிடுறோம் அப்படிங்கிற பதில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மார்னிங் வரைக்கும் மோர் தென் 24 ஹவர்ஸ் வந்து போயிடுது. இந்த 24 ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து பேசிட்டு போனாங்களே தவிர ஒரு முழுமையான ஒரு முயற்சி எடுத்ததுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. அடுத்து 23ஆம் தேதி அன்னைக்கு வந்து சட்டசபையில் வந்து இந்த சட்டத்தை வந்து அவசரமாக அறிமுகப்படுத்தி அன்னைக்கே வந்து சட்டத்தை பாஸ் பண்ணுறதா வந்து அதுவும் முதலமைச்சர் முதல் எல்லா ஊடகங்கள்லையும் வந்தது, எல்லாமே வந்தது. அதுவும் தெரியும் அவர்களுக்கு. ஸோ அதுவும் தெரிஞ்சும் அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்த போராட்டத்தை 26ஆம் தேதி குடியரசு தினம் வரை நீட்டித்து ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த 2 மணி நேர அவகாசம் என்பது கேட்கப்பட்டது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் அவகாசம் கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பகல் ஆகும்போது நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் வந்து வெளியூர்களிலிருந்து இல்லை வெளியே தங்கியிருக்கிறவங்க வந்து இந்த மெரினா கடற்கரைக்கு வரும்போது காவல்துறை தடுத்தால் அதன் மூலமாக பெரிய பிரச்சனை உருவாகலாம், அதன் மூலமாக ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஒரு சில இது இன்னொரு பெரிய கேள்வி என்ன இருந்ததுன்னா, தமிழகம் முழுக்க அந்த அதிகாலை 4 மணி 5 மணிக்கு ஒட்டுமொத்தமாக காவல்துறை எல்லா இடங்கள்லயும் போராட்டத்தை கலைக்க இறங்கியது. சென்னை மெரினால மட்டும் இல்ல. நீங்க மெரினால இப்படியான ஒரு முயற்சி நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இறங்குறதுக்கான என்ன காரணம்? மெரினா வந்து உங்களுக்கும் தெரியும், தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நடந்தாலும் மெரினாங்கிறது வந்து மெரினாவை மையப்படுத்தி தான் மொத்த போராட்டமும் நடந்தது. இப்போ மெரினாவில் தான் வந்து லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் இருந்தாங்க. மற்ற மாவட்டங்களிலும் சரி மற்ற நகரங்களிலும் ஆரம்பத்தில் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் 21ஆம் தேதிக்கு மேலே வந்து சில 100 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 21ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதி டைமில் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்த பெரும்பாலானோர் போராட்டத்திலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். அவர் ஜல்லிக்கட்டு மாநில ஜல்லிக்கட்டு தலைவராக இருந்தாலும் சரி, சிவசேனாதிபதி அவர்களாக இருந்தாலும் சரி, ஹிப்ஹாப் தமிழா அவராக இருந்தாலும் சரி, லாரன்ஸ், எல்லாருமே வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தியவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த 22ஆம் தேதிக்குள்ளே வந்து எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்ட்டு முடிச்சுக்கிறாங்க. பட் இது முடிக்காதவங்க தொடர்ந்து நடத்துறவங்க. இந்த இடத்துல தவறான ஒரு பதிவா நான் பார்க்க வேண்டியிருக்கு. இவர்கள் எல்லாம் போராட்டத்தை ஆரம்பிக்கல, ஆதரித்தவர்களாக இருந்தாங்க. நீங்க சொன்ன 4 பேருமே போராட்டத்தை தொடங்கியவர்கள்னு சொல்ல முடியாது. போராட்டத்தை தொடங்கிய இளைஞர்களும் மாணவர்களும் இந்த மெரினால 8ஆம் தேதி தொடங்கியவர்கள் உங்ககிட்ட தான் அனுமதி கேட்டு இங்க வந்து அதுக்கான ஒரு கூடல் நடந்தது, ஒரு பேரணி. முதல்ல நான் சொல்றது ஜனவரி 8. அதற்கு பிறகு மதுரை எல்லா இடங்களும் நடந்துச்சு. இதுல அலங்காநல்லூர்ல நடந்த தடியடிக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் பெரிய அளவிற்கு வந்தது. இந்த நிகழ்வுகள் இருந்துச்சு. இந்த விலகியவர்களாக அல்லது தொடங்கியவர்களாக நீங்க சொல்ற இந்த 4 பேர் தான் முதல்ல சமூக விரோதிகள்ன்ற பதத்தையே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் காவல்துறையே சொல்லல. அப்ப என்ன அந்த திட்டமிடல் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த 4 பேர் சொல்ற வரைக்கும் காவல்துறையில எந்த அதிகாரியும் சமூக விரோதிகள் உள்ள இருக்காங்கன்னு சொல்லல. ஆனா இந்த 4 பேர் சொல்ல தொடங்குறாங்கன்னா இவங்களை இயக்குறது காவல்துறையா அரசா? உறுதியாக அது தவறான ஒரு தகவல். ஏன்னா வந்து 22ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
ஏன்னா அவங்க வந்து போராட்டக்காரர்களோட தான் இருந்தாங்க. லாரன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 2 தடவை வந்து பேசினார். மற்றவங்க எல்லாம் வேறு நகரத்துலேயும் வேறு மாவட்டத்துலேயும் இருந்தாங்க. ஸோ அவங்க கடைசி நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த போராட்டம் வந்து நோக்கம் நிறைவேறிடுச்சு, அதனால் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ காவல்துறை அவங்கள வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு இது. அவங்க மூலமா அவங்க தான் முதல்ல சமூக விரோதிகள்னு சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. இங்க சமூக விரோதிகள் உள்ள இருக்காங்கன்றது அவங்க தான் சொன்னாங்க. அப்ப எங்க இருந்து இது தொடங்குறது? அவர்களுக்கு எப்படி இந்த சமூக விரோதிகளை அடையாளம் காண முடிஞ்சதுங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து போராட்டக்காரர்களோடு தொடர்ந்து உள்ளவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யார் இருக்கிறாங்க, யார் சமூக விரோதிகள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அவங்க சொன்ன கருத்து மூலமாக மேற்கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கள அடிப்படையாக வச்சு நாங்கள் காவல்துறை முடிவு பண்ணோம் அப்படிங்கிறது தவறான ஒரு. நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க நடந்த இந்த போராட்டங்களில், தன்னெழுச்சி மிக்க போராட்டங்களில் காவல்துறையுடைய ஒரு நட்பான ஒரு அனுசரணையான ஒரு போக்கும் இருந்தது, அதை மறுக்க முடியாது. ஆனால் கடைசி நாள் நடந்தது தான் காவல்துறை வேறு விதமாக நடந்துருச்சா, அவங்க முகம் மாறிடுச்சா, அந்த வன்முறை வெடிப்பதற்கு காரணமாக காவல்துறை இருந்ததா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. 7 நாள் ஒரு போராட்டத்தை ரொம்ப கட்டுக்கோப்போட ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா போலீஸ் இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த கடைசி நாள் போராட்டத்தை வன்முறையா மாற்ற வேண்டிய அவசியம் எங்க வந்துச்சு? நீங்க போலீஸ் பலப்பிரயோகம் செய்ததுல தான் இது எல்லாமே தொடங்குச்சு. அதனால தான் இது ஒரு போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து இது மாதிரியான நிறைய போராட்டங்கள் வந்துடும். அதனால இப்படி விட்டுறக்கூடாதுங்கிறதுனால நடத்தப்பட்ட ஒரு பலப்பிரயோகம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு நேரா இருக்கு. தவறு, அது முழுமையாக தவறு. ஏன்னா பலப்பிரயோகம் அப்படிங்கிறதே நான் ஒத்துக்க முடியாத ஒரு விவாதம். ஏன்னா அன்னைக்கு 23ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு மேலே வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் எடுத்ததெல்லாம் சொல்லி அவங்கள கலைஞ்சு போகிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்ட்ரென்த்து, போலீஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஃபாலின் பண்ணி அவங்களுடைய லத்தி யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், யாருக்குமே லத்தி கொடுக்கல. மெரினால யார்கிட்டையும் லத்தி இல்லை. ஆமாம். ஸோ பலப்பிரயோகம் பண்ணணும், வன்முறையை உருவாக்கி கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காவல்துறைக்கு இருந்ததுன்னா லத்தியை நாங்கள் கொடுத்துருப்போம். பட் லத்தி யாருக்குமே கொடுக்காம எங்களுடைய நோக்கமே சொல்லி போக வைக்கணும், பெர்சுவேட் பண்ணி போக வைக்கணும், அவங்கள புரிய வச்சு போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் பலம் பிரயோகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த ஒரு நிலையிலையும் காவல்துறைக்கு இருந்ததில்லை. அதுலேயும் 5000 பேர் இருந்ததில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மற்றவங்களும் சொன்னதிலே போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லி போக வச்சதிலே போயிட்டாங்க. அந்த ஒரு 1500 பேர் தான் கொஞ்சம் அடமண்டாக இருந்து தொடர்ந்து இது பண்ணது. அதனால பலம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் காவல்துறைக்கு சுத்தமா இல்லை. அங்கேதான் எனக்கு என்னன்னா, லட்சக்கணக்கானவர்களை நீங்க எந்த பலப்பிரயோகமும் இல்லாமல் அழகா எங்களால பிரிச்சு கொண்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 1500 பேர்கிட்ட பேசி அவங்கள கொண்டு போக முடிஞ்சிருக்காதா? இப்ப இந்த 1500 பேர் கூட வன்முறையில் ஈடுபடல. அந்த 1500 பேரும் அப்படியே பீச்சுக்கு போயிடுறாங்க. கடற்கரையில் அவங்க தொடர்ந்து போராட்டத்தை நடத்துறாங்க. இப்போ வன்முறை ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா, இந்த 3000 பேர் கலைஞ்சு போயிடுறாங்க. கலைஞ்சு போய் இந்த காமராஜர் ரோட்டுக்கு வரக்கூடிய சாலைகள்லாம் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த நேரத்தில் மாணவர்களுடைய போர்வையில் சமூக விரோதிகள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து திரும்ப காமராஜர் சாலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை காவல்துறை தடுத்து நிறுத்துறப்ப அவங்க காவல்துறை மேலே கல் வீசுகிறாங்க. அந்த நேரம் கூட காவல்துறையில் ஹெல்மெட்டு லத்தி எதுவும் இல்லை. ஏன்னா அப்பவும் பலத்தை பிரயோகிக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. ஒரு சில அந்த கல்வீச்சில் ஒரு சில காவலர்கள் காயம்படும்போது தான் உடனடியாக லத்தி ஷீல்டெல்லாம் எடுத்து ஃபர்தராக உள்ள கலகக்காரர்களை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற இதில் முயற்சியில் ஈடுபடுறோம். அதில் தான் வன்முறை ஆரம்பிச்சது தவிர. ஓகே, எனக்கு அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்களுடைய செய்தியாளர்களும் களத்தில் இருந்தாங்க. நிறைய இடங்களில் அங்கேருந்து கலவரக்காரர்களாக மாறிய அந்த சமூக விரோதிகளோ அது யாரும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, அவங்க கல்வீச்சு சம்பவங்கள் நடத்தினாங்க. அதே அளவுக்கு காவல்துறையிலேருந்தும் கல் வீசினாங்க. எனக்கு அதுதான் புரிஞ்சிக்க முடியல. காவல்துறை அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, உங்களுக்கு லத்தி இருக்கிறது, மற்ற என்னென்ன செய்யணுங்கிறதுக்கான முறையான ஒரு இதெல்லாம் இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிருந்தும் முகத்தை மூடிக்கொண்டு காவலர்கள் கல் வீசுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் சரின்னு சொல்ல முடியும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இல்லை, ஜஸ்டிஃபை கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டோம். மாநகர காவல் ஆணையர் கூட அவருடைய ஃபேஸ்புக் இதில் சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாங்க. அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த இதில் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா 100% நாங்கள் எந்த சூழலையும் நியாயப்படுத்தவே மாட்டோம்.
அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தவறு, அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ கல்வீச்சு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆட்டோக்களுக்கு தீ வைக்கிறது அல்லது வீடுகளுக்கு தீ வைக்கிறதுன்னு காவல்துறையினர்களே வந்து ஈடுபட்டுட்டு, அப்போ இந்த போராட்டத்தை திட்டமிட்டு காவல்துறையே மாட்டுச்சா, திசை மாற்றுச்சா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் நாங்களும் பார்த்தோம். அந்த வீடியோக்கள் வந்து ஏற்கனவே வந்து காவல்துறை காக்னிசன்ஸ் எடுத்து அதை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறதுல எந்த உறுதியும் இல்லை. ஆனால் 10,000 காவலர்கள் வந்து பணியில் இருந்த இடத்துல ஒரு சில காவலர்கள் இது மாதிரி ஒருவேளை தவறான இதில் ஈடுபட்டிருந்தால் அதை வச்சு காவல்துறை தான் வந்து போராட்டத்தை வந்து திசை திருப்புது அப்படிங்கிறது வந்து மனசாட்சி இல்லாதவர்கள் பேசக்கூடிய ஒரு இது. ஏன்னா காவல்துறையில் வந்து 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து காயம்பட்டிருக்கிறாங்க. ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் வந்து பெட்ரோல் பாம்பு போட்டு எரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து காவல்துறை, இது எல்லாமே நிச்சயமா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் சட்டத்தை கையில் எடுத்தாலும் அவங்க மேல கடுமையான சட்டப்படியான தண்டனை அப்படிங்கிறது இருக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதற்கான மாற்றாக நீங்க நடுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் போய் காவல்துறை நடத்திய தடியடி, அதை வந்து தடியடின்னு கூட கூட முடியாது, மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் வீடியோ காட்சிகள் இருக்குது. பெண்கள் தாக்கப்படுறாங்க, நிறுத்தப்பட்டிருந்த வண்டிகள் அத்தனையும் தாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கறது? ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ட்ரெயின்டு போலீஸ்மேன் இப்படி வந்து இன்வால்வ் ஆகிறது எப்படி பார்க்கறது? இப்போ நடுக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நிறையா இருக்கின்றன. எப்படி வந்து அந்த கலவரம் ஆரம்பிச்சது நடுக்குப்பத்தில், அது ஆரம்பத்தில் இருந்து சீக்வன்ஸாக வந்து காவல்துறையிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அதை வந்து நாம் இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பாக கொண்டு வர போகிறோம். காவல்துறை அங்கே வந்து அத்துமீறி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. தேவையான அளவுக்கு மேலே வந்து எந்த இதுலேயும் பிரயோகிக்கப்படலை. ஒன்றுங்க எல்லாத்துக்குமே வீடியோ காட்சிகளாக இருக்குது. இப்போ வெறும் குற்றச்சாட்டுகள்னா யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி எங்களுடைய மீன் மார்க்கெட்டை அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அதற்கு வீடியோ ஆதாரங்களாக இருக்குது. காவல்துறையினரே கொண்டு போய் தீ வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு சம்பவத்திலும் இருக்கும்போது இதை நம்ம வந்து எப்படி வந்து இனிமேல் குறைந்தபட்சம் காவல்துறை இது மாதிரி தவறு செய்திருக்கிறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதான ஏதோ ஒரு சிலர் செய்திருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எந்த அட்மிஷனும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்புவோம் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ மற்ற வீடியோக்களையும் நம்ம பரிசோதனைக்கு அனுப்பி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்குமா? சமூக விரோதிகள் செய்ததையும் நம்ம பரிசோதனைக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து உண்மைதானா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டுமா? கண்டிப்பாக தெளிவான ஆதாரம் இருக்கும்போது, நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ எவிடன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதில் வந்து தயவுசெய்து எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்க தேவையில்லை. சமூக விரோதிகளுடைய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆதாரம், அதோட நேரில் பார்த்தவங்களுடைய அவங்களுடைய எவிடன்ஸ் இதெல்லாம் வந்து கொராபரேட் பண்ணி நாம் வந்து யார் யாருன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே நேரம் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நடுக்குப்பத்தில் வந்து அது மாதிரி காவல்துறை ஏதோ தீ வச்சது மாதிரியான வீடியோக்கள் வந்து நடுக்குப்பம் பகுதியில் எக்ஸஸ் இருந்தது, போய் அடிக்கிறது, பெண்களை மேலே தடியடி நடத்துறது, அங்கிருந்த வீட்டில் இருந்த பெண்கள் மேலே, மீனவ குப்பத்தில் இருந்த பெண்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, இப்படியான தாக்குதல்களுமே மனித உரிமை மீறலாக தானே பார்க்கப்படுது. இப்போ மனித உரிமை கமிஷன் வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க, இதுல வந்து எக்ஸஸ் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. முதல் கட்டமா கிடைத்த தகவல் மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம் அதை விசிட் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. போலீஸ் தரப்புல உள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அவங்ககிட்டையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மனித உரிமை ஆணையம் அது மாதிரி மீறல்கள் இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம். அதனால் தப்பு செஞ்சவங்களை வந்து என்றைக்குமே காவல்துறை வந்து பாதுகாக்க போகிறது இல்லைங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஒரு சில காவலர்கள், இத்தனை ஆயிரம் காவலர்களை ஒரு சிலர் தவறு செய்ததுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறை மீதான ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாதுன்னு ஒரு நியாயம் இருக்குதுன்னா, ஒரு சிலர் செய்த தாக்குதல் அல்லது கல்வீச்சு அதுக்காக ஒட்டுமொத்த இயக்கங்களையும் அங்கே வந்து ஆதரவு கொடுத்த இயக்கங்களையும் நம்ம வந்து குற்றவாளிகளாக ஆக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஒரு சில பேர் வன்முறையில் ஈடுபட்டதற்காக மொத்த போராட்டத்தை நான் வந்து கண்டிப்பாக தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து மாணவர்களுடைய நடவடிக்கைங்கிறது வந்து எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாக ஒரு நன்னடத்தையாக இருந்தது. அதனால் வந்து போராட்டத்தில் உள்ள பங்கெடுத்த 99% இளைஞர்களையும் மாணவர்களும் வந்து மிகச்சிறந்த ஒரு நடத்தையை வெளிப்படுத்தினாங்க. அந்த ஒரு சில பேர் அவங்கள தான் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். நான் லட்சக்கணக்கான பேர் பங்கெடுத்த போராட்டத்தில் வந்து நம்ம எல்லாரையும் குற்றவாளிகளாக பார்க்கல.
ஒரு 100 பேர் பக்கத்தில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு சில பேர் தான் வந்து நாம் டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு ஐடியாலஜில ஒரு கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்கள அப்படி சொல்றீங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு இது மாதிரியானவர்களை தொடர்பு கொள்றது அப்படிங்கிறதுல என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றீங்க. இப்போ எல்லோருக்கும் அந்த இயக்கம் தடை செய்யப்படாத வரைக்கும் எந்த இயக்கமாக இருந்தாலும் இங்க வந்து செயல்படுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய கருத்துக்களை பரப்புரை செய்யறதுல எந்த தவறும் இருக்காது. ஆனா அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க தவறு அல்லது இது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையா மாறிடும் அல்லது அவர்களை கையில் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து ஒரு மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ அவர்களுக்கு எதிராக இவர்கள் இருக்காங்கன்ற ஒரு ப்ரொஃபைலிங்க எதை வச்சு கொடுக்கல? இல்லை கண்டிப்பாக அப்படி சொல்ல. நான் வந்து சொல்கிறேன், இது வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு, அவங்களுடைய கருத்துக்களை நோக்கி மற்றவர்களை ஈர்ப்பதற்கு முழு ரைட்ஸ் இருக்குது. அதை வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து புற செய்வதில் அதை மதிக்கிறோம், ஜனநாயக உணர்வுகளை மதிக்கிறோம். அதே நேரம் நாங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்கள் மேலே ஏற்கனவே வழக்குகள் பதிவாயிருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் வந்து இந்த தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, வழக்குகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில் கொள்கை ரீதியாக ஒரு ஆழமான கொள்கையை ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ எடுக்கிறதுல வந்து எங்களுக்கு தவறு இல்லை, எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பட் அதே நேரம் வந்து அது சட்டத்துக்கு எதிராக போகும்போது, அதுக்கு வந்து ஆட்களை சேர்க்கும்போது, மாணவர்களை அந்த ஒரு திசை திருப்பக்கூடிய வகையிலே அவங்க நடக்கும்போது அங்கதான் பிரச்சனை. ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன்னா, நீங்களே சொன்ன மாதிரி இங்க பல அமைப்புகள் இதுக்குள்ள வந்தாங்க. அமைப்புகள் மட்டும் வரல, அரசியல் கட்சியினர் வந்து ஆதரவு கொடுக்க வந்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மாணவர்களும் இளைஞர்களும் திரைப்பரபலங்கள் வந்தாங்க, அவர்களையும் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பெரும்பாலானவர்களை. அல்லது குறைந்தபட்சம் ஓகே நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவ்வளவு தெளிவாக இருந்த ஒரு மாணவர் கூட்டம் அல்லது இளைஞர் கூட்டம் அல்லது மக்கள் சக்தி இவர்கள்ட்டையும் நிச்சயமாக தெளிவாக இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அதிகப்படியாக இதை பற்றிலாம் கவலைப்பட்டு காவல்துறை கவலைப்படுவதாக சொல்லி இதை வந்து நியாயப்படுத்துகிறதா அப்படிங்கிறத இல்லை தவறு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கட்சி கொடியோ இல்லை கட்சி அடையாளங்களோடு வந்தவங்களோ வந்து மாணவர்கள் வந்து விரட்டி அடித்தாங்க, உண்மை. இது முதல் நாளும் 2வது நாள் நடந்தது. 3வது நாள் அதே நபர்கள் அந்த கட்சி அடையாளங்களை விட்டு சாதாரண ஒரு மனிதர்கள் போல போராட்ட களத்தில் மற்ற மாணவர்களுடன் கலந்ததுக்கு இப்போ நிறைய வீடியோ எவிடன்சஸ் கிடச்சிருக்குது. ஸோ அவங்க வந்து அதை டெலிபரேட்டாக முதல்ல வந்து அடையாளங்களோட முயற்சி பண்ணுறாங்க. அது வெற்றி பெறலைங்கிறதுக்காக அடையாளங்களை விட்டுக்கிட்டு மாணவர்கள்ங்கிற போர்வையில் வந்து போராட்டக்காரர்களோட கலந்தது வந்து உண்மை. நீங்கள் குறிப்பிடலை அல்லது சென்னை மாநகர காவல்துறையிலேருந்து குறிப்பிடலை, ஒரு சில அதிகாரிகள் சில வார்த்தை பிரயோகங்களே வந்து தவறானது, தோழர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் யாராவது நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்க, அவங்களுடைய தொலைபேசி எண்களையே எடுத்துருங்கலாம் சொல்கிறது இருக்குல்ல. இந்த ப்ரொஃபைலிங் ஆஃப் ஒரு தோழருங்கிற வார்த்தை அவ்வளவு சட்டவிரோதமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. தோழருங்கிற வார்த்தை சட்டவிரோதம்ன்ட்டு யாருமே என்றைக்குமே சொன்னதில்லை. பட் தோழர் அப்படிங்கிற இது வந்து எல்லாரும் பயன்படுத்துறது தான், நானும் பயன்படுத்துறது தான், எல்லாரும் பயன்படுத்துறது தான். பட் அது காவல்துறை அது வந்து சட்டவிரோதமாக பார்த்தது. காவல்துறை அதிகாரிகள் இதை பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி பல இடங்கள்லையும் நீங்கள் வந்து அதுக்கான ப்ரொட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா அதே சமூக ஊடகங்களில், எந்த சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் இவ்வளவு பெருமளவுக்கு தன்னெழுச்சியாக திரள முடிந்ததோ அதே சமூக ஊடகங்களில் ஒரு ப்ரொட்டஸ்டாக இன்னைக்கு எல்லோரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்குறாங்க. தோழருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடுறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரொட்டஸ்ட், நீங்கள் ஒரு வார்த்தையை வைத்து நீங்கள் பேசுறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில அமைப்புகளை குறிப்பிடுறீங்க. அந்த அமைப்புகள் எல்லாமே அரசியல் இயக்கங்களுடைய மாணவர் அமைப்புகளாக, இளைஞர் அமைப்புகளாக இருக்கிற ஒரு அமைப்புகள். வெளிப்படையா அவங்க வேலை செய்றாங்க, எங்களுடைய திட்டம் இதுதான், செயல் திட்டம் இதுதான், எங்களுடைய கொள்கைகள் இதுதான் அப்படின்றாங்க. அந்த அமைப்புகளையும் நாங்க வந்து சமூக விரோத லிஸ்ட்ல வைக்கிறோம் அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியும்? நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமா அது மாதிரி எப்பவுமே கூறினதில்லை. ஏற்கனவே வந்து இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள், ஏற்கனவே இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள், அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து ஒரு கொள்கைக்காக மாணவர்களையோ மக்களையோ சேர்ப்பதை வந்து என்றைக்குமே தவறாக சொல்லலை. ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையில், பதியப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் தான் வந்து நம்ம ஒரு சில அமைப்புகளில் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இருந்ததும் அதற்கு ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வருவதும் அப்போ ஏதாவது அசம்பாவிதங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு கலைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் காவல்துறை எடுத்ததா?
இல்லை அது முழுக்க முழுக்க தவறு. அரசு வந்து முழுமையான முயற்சிகள், முழுமையான நடவடிக்கைகளை எடுத்து முடித்து விட்டதால் இதற்கு மேலும் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான இல்ல, நீங்க அவசர சட்டம் இயற்றப்பட்டது 21ஆம் தேதி. அதற்கு பிறகு 23ஆம் தேதி சட்டமாக நான் வந்து சட்டமன்றத்தில் ஏற்ற போறோம் அப்படின்ட்டாங்க. முதலமைச்சரே அலங்காநல்லூருக்கு போய் அங்க வந்து 10 மணிக்கு நான் இன்னைக்கு தொடங்குறேன் இந்த ஜல்லிக்கட்டைன்னு சொல்லிட்டு போறாரு. அது மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது. ஜல்லிக்கட்டை தொடங்காம உங்களுடைய எதிர்ப்புக்கு மதிப்பளித்து நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ அப்ப நீங்க ஜல்லிக்கட்டை நடத்திக்கிங்கன்னு வந்துட்டாரு. அப்ப அந்த மக்கள் விருப்பத்திற்கு, அந்த போராட்டக்காரர்களுடைய விருப்பத்திற்கு விட்டுட்டு அவர் வந்தார். என்னன்னா அவருடைய உணர்வுகளை அவர் மதிச்சு வந்துட்டாருன்னு அதை எடுத்துக்கலாம். காவல்துறை அப்படியான உணர்வுகளை அன்னைக்கு மதிக்கல. இன்று மாலை வரைக்கும் இன்னைக்கு சட்டத்தை ஏற்றுவதற்கு இன்னைக்கு போறாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டுட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, முழுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்துட போதுங்கும் போது அதுவரை காத்திருப்பதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? இங்க மெரினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் பகல் நேரங்களில் பார்த்தோம்னா குடும்பத்தில் இருந்து ஃபேமிலியாக வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, உறுதியான தகவல் படி, அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் முடிவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பது தெளிவாக தெரிஞ்சது. நீங்களே குறிப்பிட்டது போல இப்படி ஒரு மாபெரும் போராட்டம் இது நல்ல விதமாக நடந்து முடிந்து அடுத்தடுத்ததாக வேறு வேறு பிரச்சனைகளுக்கு, அது விவசாயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு பொது பிரச்சனைகளுக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்த போது அப்படி அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு போராட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை, அது முழுமையாக தவறானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு உறுதியான தகவல் இருந்தது. இந்த போராட்டம் வந்து அன்னைக்கு சட்டமன்றம் சட்டத்தை ஏற்றின பிறக்கும் முடிய போகிறதில்ல. அடுத்த நாள் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரியான ஒரு சூழல் ஆயிருக்கும் அப்படிங்கிறது உறுதியான தகவல் தெரிஞ்சதுனால தான் வந்து இதுக்கு மேலே வளர விட்டால் மாணவர்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த போராட்டத்தை ஆரம்பித்த மாணவர்களுக்கு வந்து ஏதும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் ஒரு பக்கம். ரெண்டாவது, இதில் வந்து பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை மேற்கொண்டும் நம்ம அனுமதிக்க முடியாமல் அமைதியாக கலைஞ்சு போக சொல்லி சொல்கிறோம். ப்ரொட்டஸ்ட்டுக்கோ அல்லது வன்முறைக்கோ பீச்சில் இருந்தவங்களும் காரணம் இல்லைன்றீங்க. இல்லை, கண்டிப்பாக வெளியில் போன மாணவர்களும் காரணம் இல்லைன்றீங்க. நீங்கள் யார் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு? அப்புறம் மாணவர்கள் வந்து திரும்பி போகக்கூடிய மாணவர்களை ஒரு சில சமூக விரோதிகள் ஏற்கனவே திட்டமிட்டதுபடி அவங்களையும் வந்து அழைச்சிட்டு வந்து தான் அந்த தாக்குதல் நடக்கிறது. ஆனால் அதில் பெட்ரோல் பாம் எரிஞ்சதோ இல்லை கல்லெடுத்து எரிஞ்சதோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது மாணவர்கள் அதில் ஈடுபடல, சமூக விரோதிகள் அப்படி தான்ங்கிறது தெரியுது. பட் மாணவர்கள் வந்து போன மாணவர்களை திருப்பி கூட்டு வந்தது சமூக விரோதிகள் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தடியடி நடந்த இடங்களில் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்தபோது, இந்த தடியடி இதெல்லாம் நடக்கும்போது சென்னை மாநகரத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தது. அதில் நிறைய பொதுமக்கள் போராட்டங்களாக வந்துச்சு. அப்போனா பொதுமக்கள் இதை வந்து காவல்துறையுடைய தடியடி அல்லது அவர்கள் மாணவர்கள் மீதான வன்முறையாக பார்த்து தானே அவங்க ஆதரவு தர்றாங்க? இல்லை, அதாவது 23ஆம் தேதி வந்து அமைதியாக கலைஞ்சு போய் சொன்னப்போ கலைஞ்சு போனவங்க தவிர ஒரு சில பேர் அந்த ஏற்கனவே இதில் எப்படியாவது வன்முறையை உருவாக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட சமூக விரோதிகள் அந்த பக்கத்தில் உள்ள மீனவர் பகுதிகளுக்கு சென்று ஒரு தவறான வதந்திகளை பரப்பிவிட்டார்கள். அதற்கு ஒரு சில ஊடகங்களும் துணையாக இருந்திருக்கின்றன. அதாவது போலீஸ் வந்து காலையில் லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தவறான தகவல், நிறைய அந்த லத்தி சார்ஜில் வந்து 2-3 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான தகவல், கர்ப்பிணி பெண்கள் வந்து அபார்ஷன் ஆயிடுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நடந்ததா ஒரு தவறான தகவலை வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு போய் சொல்லி அந்த மக்கள் வந்து மீனவ மக்கள் வந்து எமோஷனலாக வந்து உடனடியாக வந்து இன்வால்வ் ஆகக்கூடியவங்க. அந்த ஒரு வீக்னஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து மீனவர்களையும் வந்து தூண்டிவிட்டு அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. அந்த பகுதிகளுக்கு போனவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்மெட் இருந்தது, லத்திலாம் இருந்தது. ஆனால் இவங்க எல்லாமே புதிதாக பணிக்கு சேர்ந்தவர்கள். அவங்கள களத்தில் இறக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து உடனடியாக என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரிய பயிற்சிகள் இல்லை. இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாப் மென்டாலிட்டியோட ஒரு தாக்குதல் நடத்தும் போதோ அல்லது ஒரு பெரிய மாப் வரும்போதோ அதை எப்படி கையாளணுன்ற போதிய பயிற்சி இல்லாத காவலர்களை அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப தொடக்க நிலையில் இருந்தவங்க, அனுபவம் மிக்கவர்கள் இருந்திருந்தால் இது வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த பக்கம் வந்து லோக்கல் போலீஸ் இருந்தாங்க, ஏசி லெவல், இன்ஃபேக்ட் அடிஷ்னல் கமிஷனர் லெவல் வரைக்கும் வந்து இந்த பக்கம் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லா லெவல்லையும் இருந்தாங்க.
அந்த சரியாக பயிற்சி பெறாத காவலர்கள் இறக்கி விடப்பட்டார்கள்ங்கிறது வந்து தவறானது. அவங்க எல்லாமே பயிற்சியை முடிக்க போகிறாங்க. இன்னும் 1 மாத காலத்தில் பயிற்சி முடிக்கிறாங்க. அவங்கள வந்து தன்னிச்சையாக விடலை. அவங்க வந்து சீனியர் அஃபீஷியல்ஸுக்கு கீழே தான் வந்து அவங்க பணியாற்றினாங்க. ஸோ அதனால் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாது நம்ம. காவல்துறை உங்கள் நண்பன் தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பல நேரங்களில். ஆனால் அனுபவத்தில் அது வேறாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். இந்த அனுபவத்திலும் கூட ஒரு பெரிய வன்முறை நிகழ்வதில் காவல்துறையும் உள்ள சேர்ந்து சமூக விரோதிகள் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, இந்த பக்கம் தாக்குதல் நடத்தியதில் சாமானியர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டதில் காவல்துறையுடைய பங்கு நேரடியாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ இதை தவிர்ப்பதற்கு இது தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து மக்களுக்காக காவல்துறை செயல்படும் போது மக்களை எதிர்த்து கொண்டு எதிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை காவல்துறை எப்போதுமே விரும்புவதில்லை. மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு இருக்கின்றோம், மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றோம். அதன் மூலமாக மக்களுக்கும் காவல்துறைக்கும் உள்ள தொடர்பு, ஒரு உறவு வந்து அதிகப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் செயல்படுறோம். குறிப்பாக இந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி நீங்கள் வந்து சோசியல் மீடியா ரீச்சு, எலக்ட்ரானிக் மீடியா ரீச் எல்லாம் இவ்வளோ இருக்கிறனால பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டங்கள் இது மாதிரியான பொது பிரச்சனைக்கு நடந்திருக்குது. அதில் இளைஞர்கள் பொதுமக்கள் பங்கெடுக்கிறதுல பெரும்பாலான போராட்டங்களில் இந்த அளவு நடக்கக்கூடிய போராட்டங்கள் வன்முறையில் விட்டு துப்பாக்கி சூட்டில் தான் முடிந்திருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டத்தில் எவ்வளவோ வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து காயம்பட்டாலும் கூட ஒரு இடத்துல கூட துப்பாக்கி சூடு நடைபெறலை. எந்த ஒரு நபருக்கும் வந்து எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா இதற்கு முக்கியமான காரணம், நாங்கள் முத நாள் வந்து 23ஆம் தேதி லத்தி இல்லாமல் வந்து மாணவர்களை கலைந்து சொல்லக்கூடிய அந்த சூழலில் ஆரம்பித்து அந்த பல்வேறு வன்முறைகளை அந்த டேக்கிள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட மேக்சிமம் ரெஸ்ட்ரைண்ட், மினிமம் ஃபோர்ஸ், மேக்சிமம் ரெஸ்ட்ரைண்ட், அந்த ஒரு பாலிசியை தான் வந்து நம்ம கடைபிடிச்சு வந்திருக்கிறோம். ஸோ ஆக காவல்துறைங்கிறது வந்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்கு இவ்வளவு ஒரு பெரிய எழுச்சியை வந்து நாம் வந்து முழுமனதாக அவங்களுக்கு ஆதரித்தோமே தவிர அவர்களை எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் வன்முறையில் அந்த போராட்டம் வன்முறையில் முடிய வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. அந்த அடிப்படையிலே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், காவல்துறை என்பது இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம். யாரும் மார்ஸ்லேருந்தோ ப்ளூட்டோஸ்லேருந்தோ ஏதோ வரல இந்த காவல்துறை. இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய காவல்துறை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தான் காவல்துறையிலும் இருக்கும். ஆக காவல்துறை தயவு செய்து எதிரியாக பார்க்காமல் உங்களுடைய நண்பர்களாக பார்த்து பிரச்சனைகளை காவல்துறையும் மக்களும் சேர்ந்து ஒன்றாக எதிர்கொள்வோம், ஒன்றாக ஒரு தீர்வை நாம் காண்போம். அதற்கு ஊடகங்கள் கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு இந்த போராட்டத்தில் அமைதியாக நடந்து கொண்ட எக்ஸம்ப்ளரி கண்டக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டக்டை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. காவல்துறையும் சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான். ஆனால் காவல்துறைக்கென்று அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சமூகத்தை வழிநடத்துவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் காவல்துறைக்கான அதிகப்படியான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதை தட்டி கேட்கும் போது மக்கள் உங்களோட தான் இருந்திருக்கிறாங்க. சமூக விரோதிகளுடைய அல்லது அடிப்படைவாதிகளுடைய அல்லது தேசத்துக்கு எதிரான சக்திகளுடைய எல்லா பிரச்சனைகளின் போதும் காவல்துறை எடுக்கின்ற நடவடிக்கைகள் பாராட்டப்பட்டிருக்கின்றன. உங்களை போன்ற அல்லது மயில்வாகனன் அவர்களை போன்ற அல்லது பல காவல்துறை அதிகாரிகள் பாராட்டு பெறுவதற்கான காரணம் என்பதும் மக்கள் பிரச்சனைகளில் உணர்ந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஒரு ஒழுங்கமைக்கிறது அல்லது சட்டம் ஒழுங்கை சீரமைக்கிறதுங்கிற அளவில் இருக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற காவல்துறை மீதான நம்பிக்கை எங்கே இன்னும் கூடுதலாக இருக்கும்னா, இந்த சம்பவத்திலும் இந்த வன்முறை சம்பவத்திலும் எப்படி வந்து தவறிழைத்த சமூக விரோதிகள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படணுமோ அதே போன்று தவறிழைத்த காவல்துறையினர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த நம்பிக்கை என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த நம்பிக்கையை காக்க வேண்டியது காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு வெளிப்படையாக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இதில் பயணித்துக் கொண்டிருந்தார். மாணவர்களோட ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருந்தார். அதனால் சம்பந்தப்பட்ட ஒருவரை அந்த இடத்துல இருந்து என்ன நடந்தது, எங்கே தவறு நிகழ்ந்தது அப்படின்னு பேசணும்னு நினைச்சோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.